மத்திய அரசு நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட சட்டம் இயற்றினால் தமிழக அரசு ஆதரிக்கும். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியதாக அதிமுக குற்றச்சாட்டு. அதிமுக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். உதயநிதி ஸ்டாலின் குறித்து ஆதவ் அர்ஜுன் தெரிவித்த கருத்து அவருடைய சொந்த கருத்து. விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மறுப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ந்த காற்று. பயங்கரவாத இயக்கத்திற்கு தடையை மீறி ஆட்களை சேர்த்ததாக புகார். தமிழகம் முழுவதும் 12 இடங்களில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் சோதனை. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் நீர்நிலையை உருவாக்கி வெள்ள பாதிப்பை குறைக்கலாம். தமிழக அரசு ஆலோசித்து விளக்கம் அளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கர்நாடகாவில் நாளை அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு. முடா வழக்கை விசாரிக்க தடை கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் நாளை முக்கிய முடிவு. இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட பழங்கால சிற்பங்களை ஒப்படைத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பிரதமர் மோடி நன்றி. பிரதமரின் அமெரிக்க பயணத்தில் 297 பழங்கால சிற்பங்கள் திரும்ப ஒப்படைப்பு. தன் மீதான முடா வழக்கு போலியாக புனையப்பட்டது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மறுப்பு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜகவினர் திட்டமிட்ட சதி என குற்றச்சாட்டு. நாட்டில் உள்ள இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து கடுமையான அநீதியை இழைத்துள்ளது பாஜக. சம்பாதிக்க சென்று வெளிநாடுகளில் பரிதவிக்கும் இந்திய இளைஞர்கள் குறித்து ராகுல் காந்தி வேதனை பதிவு. மகாத்மா காந்தி கையில் கத்தியுடன் பேஸ்புக்கில் அவதூறாக கருத்து பதிவிட்டவருக்கு நூதன முறையில் நிபந்தனை ஜாமீன். மதுரை காந்தி மியூசியம் நூலகத்தில் புத்தகங்களை அடுக்கும் வேலையை 15 நாட்கள் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பெரிய நடிகர்களின் படங்களை 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் வெளியிட வேண்டும். 24 மணி நேரமும் படங்களை திரையிட அனுமதி வழங்க தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தலைமை பதிவாளராக இருந்த ஜோதிராமன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நீதிபதி அல்லி நியமனம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்திற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. மேலும் 3 மாதம் அவகாசத்தை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. உள்நாட்டில் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆதரிக்கிறது. வெளிநாடுகளில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது பற்றி பேசுகிறார்கள். ராகுல் காந்தியின் இடஒதுக்கீடு கொள்கை பாசாங்குத்தனமானது என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சனம். மத்திய மாநில அரசுகளின் மோதலால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது. இனியும் தாமதிக்காமல் அரசு பள்ளிகளில் தொழில் பயிற்றுநர்களை உடனே நியமிக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதிமுக ஒன்றிணைய பேச்சுவார்த்தையே இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு அல்ல, குறைபாடு. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி விமர்சனம். அரியலூரில் பயிர் காப்பீடு கேட்டு விவசாயிகள் சாலை மறியல். மக்காச்சோளத்திற்கு காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து முழக்கம். தேனியில் கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் புதிய திருப்பம். மன அழுத்தம் காரணமாக மாணவி தவறான புகார் அளித்ததாக காவல்துறை விளக்கம்.
பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை செயல் இயக்குநர் மகன் சாதிச் சான்றிதழ் முறைகேடு விசாரணை நடத்த குழு அமைத்தது மத்திய சுகாதார அமைச்சகம். இலங்கையின் இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமனம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு. எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் 3வது இடத்தை பிடித்து தோல்வியை தழுவிய நிலையில் முடிவு.